கண்ணு ரெண்டு செவந்துருச்சு செவப்பா, இப்படியில் நீ வருவன் இருப்பா, நீ எப்ப வருவன்னு சொல்லி நடக்கிறேன் கருப்பா, என் கருப்பா. என்னால் பேசவே முடியல, கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி செமையா செஞ்சுட்டாரு. சாய் அபியங்க மியூசிக், சூர்யாலாம் பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. நடிப்பின் நாயகன் கிட்ட போய் அவர் நடிப்பு எப்படி இருந்தா எப்படி ப்ரோ? சாய் தாங்க வேலைப்பாடு. அவரோட பாட்டுல வந்து சூர்யாவோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வேற லெவல் இருந்துச்சு. அவர் வந்தாலே கம்பேக் மாதிரி தானே இருக்கும். அவர் ஐஸ்லாம் வேற லெவல் பவர்ஃபுல் ஐஸ். ஸோ தெரிக்க விட்டு இருந்தாரு, வேற லெவல்ல இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. கரெக்டா எல்லாருமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணி மூவி நல்லா கொண்டு போயிருக்காங்க. மூவி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆர்ஜேபி செதுக்கி வச்சு செஞ்சிருக்காரு கருப்பரை. மூவி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரையும் லேகே இல்லாமல் சூப்பராக எடுத்திருந்தாரு ஆர்ஜே பாலாஜி சார். ஆர்ஜே பாலாஜி ஸ்டைலில் சொல்லணும்னா, டே பச்சை சட்டை விட்றாதடா, அடுத்த 50 வருஷம் நம்ம தாண்டா அடிச்சு கிளிடா. கருப்பு படம் எப்படி இருக்கு? வேற லெவல் படம், செம கூஸ்பம்ஸ் மூமெண்ட். லைக் படம்ல எல்லா சீனுமே கூஸ்பம்ஸா இருந்தா எப்படி பாக்குறது? நான்லாம் எல்லா சீட்லயே உட்காரல, எல்லாம் குச்சிட்டே தான் இருந்தேன். செம என்ஜாய் பண்ணலாம் வந்தீங்கன்னா. சூர்யா சாரோட கம்பேக் எப்படி இருந்தது? அவர் வந்தாலே கம்பேக் மாதிரி தானே இருக்கும். அவர் ஐஸ்லாம் வேற லெவல் பவர்ஃபுல் ஐஸ். அந்த ஒரு கட்டுக்கும் நான் அப்படியே எஞ்சி போய் பார்த்துட்டு இருந்தேன். என்ன மனுஷா, என்ன அழகா இருக்காரு. வேற வெரி பிரெட்டி சூர்யா ஐஸ். யா. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? That guy, he really rock that movie with the best songs that he can give. அந்த கேரக்டரை லைவா கொண்டு வந்ததே அவரோட மியூசிக்னால தான். லைக் அந்த கேரக்டரை ஃபீல் பண்ண வைக்கிறது அந்த மியூசிக் இஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ் தேவையில்ல மூவிக்கு. ஸோ தெரிக்க விட்டு இருந்தாரு, வேற லெவல்ல இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. கரெக்டா எல்லாருமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணி மூவி நல்லா கொண்டு போயிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காரு, கண்ணாலே நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அவரை நம்ம இந்த மாதிரி ஃபேஸ்ல பார்த்தது இல்ல. இதுல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லாவே பண்ணிருக்காங்க. அவர் 100% அவர் ரோல் இருக்கு. சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மூவிக்கு ஏற்ற வைப்ரேஷனை கரெக்டா கொண்டு வந்திருந்தாங்க. சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சார் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. சட்டிலான ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காப்ல. மத்த ஆக்ட்ரஸோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? அவங்களுடைய ரோல்ஸ் எப்படி இருந்தது? பேபிக்கு என்னன்னா வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருக்காப்ல, திரிசா அவங்கலாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. சூர்யா சார் செம்மையாக பண்ணியிருக்காப்ல, செட்டிலான ஆக்டிங் பண்ணியிருக்காப்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? சாய் அபியங்கர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காப்ல. நான் படத்துக்கு வரதுக்கு மெயின் காரணமும் அவர் ஒருத்தர் தான். கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காப்ல. அடுத்த 50 வருஷமும் சாய் தான் நினைக்கிறேன். செம்மையாக 2K ஹிட்ஸுக்கோட பிளட் தான் அவர். செம்மையாக பண்ணியிருக்காப்ல. ஆர்ஜே பாலாஜி ஸ்டைலில் சொல்லணும்னா, டே பச்சை சட்டை விட்றாதடா, அடுத்த 50 வருஷம் நம்ம தாண்டா அடிச்சு கிளிடா. ஸ்டோரி அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்செப்ட் எடுத்திருக்காரு. ஒரு அட்வொகேட் ஒரு ஹைகோர்ட்டில் என்ன மாதிரி முறைகேட்லாம் நடக்கும், ஒரு கேஸை எப்படிலாம் சஸ்பெண்ட் பண்ணி எப்படி எவ்வளோ லேட் டிலே பண்ணுறாங்க, அந்த விஷயத்தெல்லாம் ஆக்சுவலாக ரியல் கான்செப்டை எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக அது கோர்ட்டில் அப்படி தான் நடக்கும். அதை கரெக்டாக அவங்க ஸ்க்ரீன் பிளேவும் பண்ணியிருக்காங்க. கருப்பு சாமியை வந்து இறங்கின மாதிரி தான் எல்லாரும் உள்ள ஆடிக்கிட்டு இருந்தோம். அது பல தடைகளை தாண்டி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ் அ ஃபேன்கள் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு இதுதாங்க கம்பேக் அந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ படங்கள் தாண்டி பார்த்தும் வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும்னு ஆசையாக தான் இருக்கு. அதுக்கு எல்லாரும் வந்து நேரில் விட்னஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். யார் வேணாலும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. சாய் தாங்க வேலைப்பாடு. அவரோட பாட்டில் வந்து சூர்யாவோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வேற லெவல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஆர்ஜேபி சூர்யா அந்த வந்து ஆப்போசிட் ரோல்ஸ் காம்போவும் சூப்பராக இருந்துச்சு. த்ரிஷாவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லா காசுமே வந்து ரொம்ப சட்டிலாக நேச்சுரலாக இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் மூவி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரையும் லேகே இல்லாமல் சூப்பராக எடுத்திருந்தாரு ஆர்ஜே பாலாஜி சார். சாய் பேங்கர் பண்ண பிஜிஎம்னா ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரையும் ஒரு ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான். படத்தில் வந்து ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் இருக்குது. அந்த சஸ்பென்ஸ் வந்து யாரும் ரிவீல் பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சீன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. த்ரிஷா மேம் வந்து சூர்யா சாரோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வருவாங்க. அவங்களும் நல்லா எல்லாருமே யார் யாருக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் கன்ஃபார்ம் தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து என்ன இப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. வேற லெவல். நான் நல்லாவே தருவேன் ப்ரோ. 10க்கு ஒரு 8, 9 தருவேன் ப்ரோ. படம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா சும்மா ரேட்டிங் தரணும்னு தரல, படம் நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு கூட முடிவு பண்ணுங்க. எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். பயங்கரமாக என்ஜாய் பண்ண படம் இது. என்னால் பேசவே முடியல, கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி செமையா செஞ்சுட்டாரு. சாய் அபியங்க மியூசிக், சூர்யாலாம் பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. பக்கா காட் மோடு. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க. சூப்பர் மூவி ப்ரோ. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து சூப்பரா பார்த்துட்டு போகலாம். சாய பேங்கர் பிச்சுட்டாரு. அவரோட பெஸ்ட் ஒர்க், டியூடோட பெஸ்ட் ஒர்க். சூப்பர் ஓஎஸ்டி இருக்குது. அதெல்லாம் சொல்லவே வேணாம் ப்ரோ. அவர் எல்லா படத்துலயும் நல்லா நடிக்கிறாரு. நடிப்பின் நாயகன் கிட்ட போய் அவர் நடிப்பு எப்படி இருந்தா எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ மூவி. சூர்யா வந்து சும்மா மாஸ் பண்ணியிருக்காரு மூவியில். ஆர்ஜே பாலாஜி சூப்பராக ஸ்க்ரீன் அதெல்லாம் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு.
பட் ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து ஒன்று தான் சொல்லணும்னா வில்லன் கேரக்டர் ஷூட் ஆகல, நல்லா காமெடி ஏற்ற மாதிரி பண்ணனா நல்லா மாசாக இருக்கும் நினைக்கிறேன் அவருக்கு. அது இல்லாமல் ட்ரிஷா ஒர்க்கு வந்து நல்லா ரோல் கொடுத்துருக்காரு. ஸ்கிரிப்ட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும். செகண்டுக்கு வந்து லீடு கொடுத்துருக்காரு செகண்ட் பார்ட்டுக்கு, அது ஸ்கிரிப்ட் கொஞ்சம் வெயிட் பண்ண நல்லா இருக்கும். படம் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆர்ஜே பாலாஜி கிட்ட இந்த மாதிரி படம் வரும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரிப்ட்லாம் வந்துட்டு காமெடி பேஸ்ட் அண்டு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பேஸ்டாக இருந்தது. ஆனால் இப்போ எடுத்த படம் வந்துட்டு ரொம்ப கமர்ஷியலாக இன்டென்ஸாக வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் காமெடியாக இன்வால்வ் ஆயிருந்தது. அவரோட வில்லனிசம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ அடுத்தடுத்து வந்துட்டு அவர் அதை மெசேஜ் கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் நடக்கிற அந்த இன்ஜஸ்டிஸ் அதெல்லாம் வந்துட்டு அவர் எப்படி கன்வே பண்ணுது, அவர் எல்லாத்தோட கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக அவர் காமிச்சது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. சூர்யா சிங்கம் சூர்யா மாதிரி தான் அதோட மாசா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் நாங்கள் எல்லாருமே ஆர்ஜே பாலாஜி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு பின்னாடி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமா அழுதாரு அவரு. இல்ல அவரு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. பார்த்த உடனே இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது பண்ணியிருக்காரு ரோல். ஸோ சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. அவர் எப்பவுமே காமெடி கலந்த ஒரு இது பண்ணுவால அந்த இன்ட்டுமே கொடுத்துருக்காரு. ஸோ சூப்பரா இருக்கு அதுவுமே அவர் பண்ணிருக்காரு. அவங்க நீட்டா பண்ணிருக்காங்க. அவங்க ரோல் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டரா இருந்தது. பட் அதுவுமே நீட்டா அவங்க பண்ணிருக்காங்க. மூவி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆர்ஜேபி செதுக்கி வச்சு செஞ்சிருக்காரு கருப்பரை. ரொம்ப நல்ல தரிசனம் பார்த்து சந்தோஷமா வெளியே வந்திருக்கோம். சத்தியமா எல்லாரும் போய் பாருங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி எல்லாருமே டவுட் பட்டாங்க. ஆர்ஜேபியை வந்து நாங்கள் வந்து ஒரு காமெடியனாக பார்த்துருக்கோம், ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம். ஸோ வில்லனா அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது. நான் சொல்ல போனோன்னா அதுதானே உண்மை. பட் அவர் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் ராங்கு, நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேன்டா, இது ஏன் படம்டா, நான் அப்படி தானே பண்ணுவேன்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அவர் வந்து செம்மையாக எஃபர்ட் போட்டிருக்காருன்னு தெரியுது. சூர்யா வராரு, ஆனால் சூர்யா படமே இல்லை, ஆர்ஜே பாலாஜி படம் தான் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேரக்டர் சொல்ல ஹீரோ ஆர்ஜே பாலாஜி கெட்டப் நிறையா மாத்துறாரு. சூர்யாலாம் சாமி படம் மாதிரி எனக்கு பிடிக்கல டோட்டலாக. இந்த கருப்பு திருவிழா விருந்தில் வந்து வேற மாதிரியான ஒரு வைப் இருந்தது. கருப்பன் எனக்குள்ளாரையே இந்த படம் பார்க்க எனக்குள்ள இறங்கிட்டாரு. ஸோ அந்த மிளகா அரைச்சி பூசினா அப்படின்ற அந்த டைலாக் அப்புறம் என் கண்ணுல இருந்து எனக்கே அந்த மிளகா அரைச்சி பூசின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி கருப்பன் இறங்கியிருந்தாரு. ரொம்ப எமோஷனலா இருந்தது. இன்னொரு விஷயம், கருப்பு ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க கடைசியா பாத்துருக்கீங்களா காவக்கார கருப்பு, ஆக்சுவலி அது கோயம்புத்தூர் பிஹெச்டி டெக் காலேஜ், அங்கதான் இந்த ஷூட் போச்சு. கரெக்டா நவம்பர் 9ஆம் தேதி இந்த பாட்டு நான் எழுதினேன். அந்த கருப்பர் சிலை இருக்குல்ல, அந்த சிலையில இருக்கிற அந்த கண்ணு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தது. அதை வந்து நைட் வந்து எடிட் பண்ணேன். அதுல வந்து சொர்க்கவாசல் அப்படின்ற அந்த வார்த்தை வரணுன்றதுனால, ஏன் சொர்க்கவாசல்னு சொல்றேன்னா, கருப்பு ஷூட்டிங் டைம்ல சொர்க்கவாசல் படம் நம்ம ஆர்ஜே பாலாஜி சாரோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதனால அந்த சொர்க்கவாசல்ன்ற வார்த்தையும் வரணும்னு சொல்லி நைட் ஒரு 12 மணிக்கு உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். இதுக்கு வெறும் சாங்கா இருக்குது, மியூசிக்கோட இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் எனக்கு அறிமுகமானாரு ஒரு ஃப்ரெண்டு. அவரோட சேர்ந்து நான் வந்து அந்த பாட்டு வந்து எழுதி முடிச்சுட்டேன். அதை பாடியிருந்தேன். காருக்குள்ள ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து ஒரு ஒரு லஞ்ச் பிரேக்ல நாங்கள் காருக்குள்ள உட்காந்து இந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த லைன் என்னன்னா, அந்த கண்ணை பார்த்து நான் எழுதின ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா, கண்ணு ரெண்டு செவந்துருச்சு செவப்பா, இப்படியில் நீ வருவன் இருப்பா, நீ எப்ப வருவன்னு சொல்லி கருப்பா என் கருப்பா அப்படின்ற அந்த பாட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சது. எழுதினேன், அன்னைக்கே எழுதி முடிச்சேன். இதுல வந்து சொர்க்கவாசல்ன்ற லைனு, சொர்க்கவாசல் திரை திறந்து ஊர் கூடி காத்திருக்கும், வந்தோரை வாழ வைக்க சட்டென்று வாகருப்பா 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 என் கருப்பா. கண்ணு ரெண்டு செவந்துருச்சு செவப்பா, பொறியில் நீ வருவ நெருப்பா, நீ எப்ப வருவன்னு சொல்லினா காத்து கிடக்குற கருப்பா என் கருப்பா. கார்மேகம் சூழ்ந்துருச்சு கருப்பா, காலமும் நேரமும் உனக்காகத்தான் காத்து கிடக்குது வாகருப்பா என் கருப்பா. கண்ணு ரெண்டு செவந்துருச்சு செவப்பா, தீப்பொறியில் நீ வருவ நெருப்பா, நீ எப்ப வருவன்னு சொல்லி நான் கத்தி கிடக்கிற கருப்பா என் கருப்பா.